வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரொட்டீனான சிம்பிள் 2 days vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து குக்கிங்காக சிறுகீரை பொரியல் பண்ணுறதுக்காக எல்லாமே கீரைலாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்ருந்தேன். அப்போ பாப்பா வந்து அம்மா எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டால், ஸோ அவளை வீடெல்லாம் கூட்ட சொல்லிட்டேன். ஸோ அவள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டிகிட்டு இருந்தா. சைமல்டேனியஸாக நான் வந்துட்டு குக்கிங் வேலை பார்த்துட்டு, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்களுக்கு பாலாடை வந்து ரொம்ப கலெக்ட் பண்ணி நிறையா வச்சு கடைசியாக வெண்ணெய் எடுப்பேன். அதுக்காக எவ்ரி மார்னிங் தயிர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். கலெக்ட் பண்ணி இந்த சம்மர் டைமில் வந்து இந்த மாதிரி ஆடை கலெக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகணும், நல்லாயிருக்கும். இவன் வந்து எங்கள் வீட்டுக்கு பெட்டு. ஸோ மார்னிங் அவனுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு போய்ட்டு சாப்பாடுலாம் போட்டுட்டு செடியில் வந்து நிறைய ரோஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டு இருந்துச்சு. அதெல்லாமே பிடிச்சி அந்த பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். இந்த சம்மர் டைம்லேயும் இவ்வளோ ரோஸ் காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து நல்லா தண்ணி விட பார்த்திங்கன்னா ரோஸ் காயாமல் இருக்கும். அதே சமயம் வந்து பூவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம தண்ணி விட்டாலும் அந்த சம்மர் டைமுக்கான இது வந்து அந்த ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா தண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய பூ பூத்துட்டே இருக்கும். அது எல்லாமே பிரித்து 2 கண்டெய்னரில் நான் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கேன். பூவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டியூஸ்டே அப்படின்னால குடிச்சிட்டு நான் வந்து டியூஸ்டே வந்துட்டு எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து சாமி போட்டோக்கெல்லாம் பூ மாற்றி வீட்டில் வந்து சாமி போடுவேன். ஸோ அதுக்காக வந்து வீட்லேயே ரோஸ் எல்லாமே நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால அந்த ரோஸ் எல்லாமே சாமி போட்டோக்கெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் உதிரிப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, இந்த பூக்கெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே எல்லா சாமியும் வச்சு சாமி போடுறதுக்கான ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நார்மல் டேஸ் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னா 2 விளக்கு ஏற்றுவேன். ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனல் டேஸ் அப்படின்னா இன்னும் 2-3 விளக்கு சேர்த்து வச்சு ஏற்றுவேன். ஸோ அன்றைக்கி நார்மல் டியூஸ்டே பூஜை அப்படிங்கிறனால முருகருக்கு ஒரு விளக்கும் காமாட்சி அம்மன் விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கள் தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து டீ போட்டு கொண்டுட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டீ எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு போயாச்சு. இது வந்து எங்கள் வீட்டில் பூத்துருக்கிற டேபிள் ரோஸ். எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து மரவள்ளிக்கிழங்கும் பாதி வந்துட்டு மக்காச்சோளமும் போட்டிருக்கோம். அதுக்காக மரவள்ளிக்கிழங்குக்கு வந்து உரம் வச்சு மண்ணெல்லாம் அணைச்சி விட்டு களை வெட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக டீ கொண்டுட்டு வர சொன்னாங்க அத்தை, அதனால் கொண்டுட்டு போனேன். நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறதுனால ஆஃப்டர்நூன் ஸ்கூல் அப்படிங்கிறனால அவளுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு வாட்டர் பாட்டிலுக்கு ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு கொடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவளுக்கு அந்த திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவும் குளிச்சுட்டு ரெடியாகி அவளுக்கு சிண்டு போட்டு பூவெல்லாம் வச்சு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டா. அவளை ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு மண்பானை ஒன்று வீட்டில் இருந்துச்சு. அதை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வச்சு அதெல்லாம் கழுவி வச்சோம் அப்படின்னா அந்த சம்மர் டைமுக்கு வந்து பழைய சாதம் போட்டு வைக்கலாம். கம்பு களி, கேவுரு களியெல்லாம் கிளறணும் அப்படின்னா அதில் போட்டு வச்சு தண்ணி ஊற்றி வச்சோன்னா புளிக்காது, நல்லா சில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை பானையை நல்லா வாஷ் பண்ணி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முந்தின நாள் துவைச்ச துணியெல்லாம் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற செடிக்கு எல்லாமே தண்ணி விட்டுட்டு இருந்தோம்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சம்மர் டைம் அப்படின்னால கண்டிப்பாக வந்து டெய்லி மார்னிங் அல்லது ஈவினிங் வந்துட்டு நம்ம செடிகளுக்கு தண்ணி விட்டா மட்டும்தான் அது வந்து மேற்கொண்டு வளரலைனாலும் இந்த சீசனுக்கு வந்து நம்ம வந்து காப்பாற்றி வைக்க முடியும். அப்புறம் தென் மழைக்காலம் வந்துடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செடிகள் எல்லாமே பிக்கப் ஆயிடும். செடிகளுக்கு விடுற அடியில் வேருக்கு விடுற மாதிரியும் மேலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணால் நல்லாயிருக்கும். பூச்செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு மல்லிகைப்பூ 2-3 மொக்கு இருந்துச்சு, அது கொண்டாந்து ஒரு சின்ன கிண்ணியில் மூடியில் போட்டு தண்ணி ஊற்றி கிச்சனில் வச்சுட்டேன். அந்த பூ மலர மலர பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக, கிச்சனே நல்ல வாசமாக இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட் டிஃபனுக்கு வந்து உப்புமா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். உப்புமாவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே தாளித்து விட்டுட்டு நைட் டிஃபன் உப்புமா ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங்காக மீல் ப்ரிப்ரேஷனுக்காக நான் யூஸ்வலாக நைட்டே அரிசி கழுநீர் பிடிச்சி ஊற வச்சுருவேன். அப்போ தான் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே குக் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பிக்கலாம் அப்படின்ட்டு சுரக்காயெல்லாம் தட்டைப்பயிரெல்லாம் ஊற வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்புக்காக சுரக்காய் எல்லாமே அடுப்புலலாம் தாளிச்சு விட்டு அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தட்டைப்பயிறு வந்து நைட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறி இருந்துச்சு. ஸோ தட்டைப்பயிரையும் நல்லா நசுக்கி பார்த்துட்டு நல்லா ஊறி இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ ஒரு சைடு குழம்புக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நான் பிளெயின் தயிராக எடுத்துக்கிறத விட கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுருவேன். அது வந்து நல்ல வாசமாக இருக்கும். அதனால் இந்த சம்மர் டைமுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிப்பு தெரியாது. அப்படிங்கிறனால ரெகுலராக அந்த ஒர்க் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் மார்னிங் காஃபியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்காக ஃபில்டர் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு டேமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து ஒரு டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி இல்லாமல் வந்துட்டு அந்த டே வந்து எனக்கு பிரிஸ்காகவே இருக்காது, ரொம்ப லேசியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்னிங் எப்போவுமே எழுந்தோடனே கொஞ்சம் குக்கிங் ஒர்க் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு தான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஒர்க் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு லஞ்சுக்கு வந்து தயிர் சாதமும் தட்டைப்பயிறு சுரக்காய் போட்டு குழம்பும் அதுதான் லஞ்சுக்கு வேணும்னா அவளுக்கு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டு டிகாஷன் ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் காஃபி ஒன்று போட்டு குடித்தேன். பாப்பாலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு வெளியில் வந்து செடியில் வந்து நல்லா ஒரு எல்லோ கலர் ரோஸ் 2-3 ரோஸ் பூத்துருந்துச்சு. ஸோ 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப காய்ச்ச ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறனால பூவெல்லாம் பறித்து தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் ரோஸ் பறிக்கலான்ட்டு வந்தேன்.
டோட்டலாக கார்டனில் இருக்கிற எல்லா பூச்செடியுமே பூக்களுமே பறித்து ஃபில் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ரெட் கலர் ரோஸ், இது பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்லி வச்சோம், பட் அது இந்த சைஸில் தான் இருக்குது. பூவெல்லாம் பறித்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு இல்லை, இட்லிக்கு மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து அரைச்சிட்டு இருந்தேன். யூஸ்வலாகவே நான் இட்லி மாவு அரைக்கிறேன் அப்படின்னா அந்த டைம் கூடவே வந்து ஒன்றா ஆப்ப மாவு இல்லைன்னா இடியாப்பத்துக்கு உளுந்தங்கஞ்சிக்கு அந்த மாதிரி சைமல்டேனியஸாக ஏதாவது ஒன்று சேர்த்து செய்வேன். அந்த மாதிரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் வந்து உளுந்தங்கஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம கிரைண்டரில் அரைக்கிற உளுந்து வந்து நல்லா குவான்டிட்டி அதிகமாகும். அதனால் மார்னிங்கே கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மாவு இட்லிக்கு மாவு எல்லாம் அரைச்சி அதுவும் எல்லா கண்டெய்னருக்கும் ஷிஃப்ட் பண்ணி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். தென் மாவெல்லாம் அரைச்சிட்டு மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து உளுந்தங்கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரீவியஸாகவே உளுந்து வந்து கூலிங் போடுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து நார்மல் ஸ்பூனில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அட் அ டைமில் நிறைய தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா உளுந்து வந்து சரியாக மிக்ஸ் ஆகாமல் ஒரு மாதிரி திரியாக இருக்கும். மேலே உளுந்து மதக்கும் தண்ணி அடையில் இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சைமல்டேனியஸாக ஒரு பேனில் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சிடணும். அந்த தண்ணி நல்லா கொதிக்கங்காட்டி நம்ம தண்ணி கலந்து இதை நல்லா ஒரு மாதிரி வாட்ரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணி கொதிச்சோடனே கரைச்ச உளுந்த மிக்ஸ் வந்து உள்ளே ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறினா தான் உளுந்து வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உளுந்து கஞ்சி ரெடி ஆகும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ஏதோ ஒன்று ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே நம்ம வடித்து ஊற்றுறோம் இல்லையா, அதெல்லாம் கொதிக்க வச்சு உளுந்து பச்சை மாசம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அதை காய்ச்சி அந்த தண்ணியை வடித்து இதுக்குள்ளேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் மாதிரி ப்ரௌன் அல்லது கோல்டன் கலரில் மாறிடும். நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றுறனாலும் ஊற்றலாம், இல்லை தேங்காயை அரைச்சி அப்படியே சேர்க்கறனாலும் சேர்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் ஊற்றுறது பிடிக்காது. கொஞ்சமாக தேங்காய் அது கூடவே 2 காடமம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி கடைசியாக ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி ரெடி. ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் இனிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய 2 நாள் vlog என்னோட டேஸ் போச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.